அனைவருக்கும் வணக்கம். தம்பி ரோபோ சங்கர் வெகு நாட்களாக என்னுடைய நல்ல நண்பர். பொதுவாக ஒரு மரணம் சினிமா மரணம்னா அது மதுவின் அடிப்படையில் தான் வந்திருக்குன்றது உண்டு. இது ரோபோ சங்கருக்கு முன்னாடி என்னன்னா, அவர் ரோபோவாக இருக்கும்போது இந்த ஸ்டீல் பெயிண்ட்லாம் போட்டு ஸ்டேஜில் நிறையா உடம்பு ஃபுல்லாக ஸ்டீல் பெயிண்ட் பூசிட்டு அது ஷோலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சென்னையில் வந்ததுக்கப்புறம் டெய்லி கெரசின் போட்டு உடம்புல இருக்கிற பூரா துடைக்கணும். ஒரு ஷோ போயிட்டு ஒரு ஷோவில் நடித்தா 300 ரூபா. அந்த துடைச்சதுல இந்த ஸ்கின்ல இருக்கிற எண்ணமெல்லாம் போய் ஆல்ரெடி அவருடைய இளமையிலே அவருக்கு ஒரு ஜாண்டிஸ் இருந்தது. ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வயசு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கணும். உடம்பை பற்றி யாராவது கவலைப்பட்டா தானே. அதனால் மரணத்தில் இருக்கிற செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி, மற்ற எல்லாரும் சரி, உடம்பை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இதை தவிர வேறு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.